சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. அப்போ இந்த மாதம் இவங்க ஏதாவது ஒரு நியூ விஷயங்கள் பண்ணலாம் வைக்கலாம்னா இவங்களால பெருசாக ஷைன் பண்ண முடியாது. ஏன்னா 8ல் போய் மறையுது, ராசியாதிபதியே 8ல் போய் மறையும் போது ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது இவங்களுக்கு இந்த மாதம் புது விஷயங்கள் ஏதாச்சும் முன்னெடுக்கணும்னா அது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். இவங்களே தன்னை முன்னிறுத்தவே முடியாது. தன்னை முன்னிறுத்தினாங்கன்னா பிரச்சனையாகும். ஏன்னா வழக்கமாக இவங்க டேலண்டடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளில் நான் சொல்லதை கேளுன்னு இந்த மாதம் பேசினாங்கன்னா அது பிரச்சனையாகும். ஏன்னா 8ல் போய் மறையுது, ராசியாதிபதி 8ல் ஆகும்போது இவங்க கொஞ்சம் பங்குனி மாதத்துக்கான ராசி பலன் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதமே என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ராசியை நம்ம போயிடலாம். பங்குனி மாதம்ங்கிறது என்னென்னா 12வது மாதம்னு சொல்லியிருப்போம். பங்குனி மாதம் என்னென்னா திருமண மாதம், தெய்வ திருமண மாதங்கள். சாதா திருமணம் கிடையாது, அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். அப்போ யாராக இருந்தாலும் ஆர்டினரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, திருமண காலங்கள் திருமண வயதில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கக்கூடிய மாதம். இதில் இந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா முருகர், தெய்வானை, சிவன், பார்வதி, சாஸ்தா, அதுக்கப்புறம் யார் யார் பிறந்தாங்கங்கிறது தெய்வ அருள் உள்ளவங்க இவங்கெல்லாம் பிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய வருது. தெய்வ திருமணங்கள்ங்கிறதும் வரிசையாக எல்லாரோட திருமணங்கள் இருக்குது. ராமர், சீதை, அப்புறம் அவரோட பரதன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் இவங்களோட கல்யாணம் எல்லாமே அந்த பங்குனி உத்திரம்ங்கிற அந்த ஒரு நாளில் சிறப்பாக எல்லாருக்கோட கல்யாணங்கள் எல்லாமே நடந்ததுனால தெய்வீக திருமணங்கள் அதிகமாக நடந்த மாதம் பங்குனி மாதம். அதனால் எல்லாருக்குமே வந்தோன்னா கல்யாண வாய்ப்பு அந்த வயது உள்ளவர்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம். இது பொதுவான ஓகே. ஸோ பங்குனி மாதம்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு உகந்த மாதம், ஒரு உகந்த மாதமா, ஒரு மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார். அப்போ அப்படியே நம்ம ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போயிடலாம் சார். அடுத்ததான் சிம்மம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி அமையும்? பங்குனி அட்மினிஸ்ட்ரேஷனில் கில்லாடியான ஆட்கள் சிம்மம், தலைமை பதவிக்கு ஏற்றவர்கள், தான் இருக்க இடத்துல நான் தான் இருக்கணும், மித்தவங்களாம் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரையும் எல்லாரையும் அரவணைச்சும் கொண்டு போவாங்க. அடுத்தவங்களை யாரையும் தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடியது சிம்மராசிக்கு உண்டான அமைப்பு உள்ளவங்க. அப்போ அந்த ராசியில் இப்போ கோச்சாரத்தில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா கேது போய்கிட்டு இருக்கு சிம்ம ராசியில். அப்போ என்னென்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு மைண்டு டைலமும் டிஸ்டர்பன்ஸஸும் நவம்பர் வரைக்கும் இருக்கும். இது ஜென்ரலாகவே கேது அங்கே ஓடிக்கிட்டு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது தான் செய்யும். அப்போ அந்த வீட்டுக்குடைய சூரியன் அப்படிங்கிறவர் என்ன ஆகுது, தன் வீட்டுக்கு 8வது வீட்டில் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போ இந்த மாதம் இவங்க ஏதாவது ஒரு நியூ விஷயங்கள் பண்ணலாம் வைக்கலாம்னா இவங்களால பெருசாக ஷைன் பண்ண முடியாது. ஏன்னா 8ல் போய் மறையுது, ராசியாதிபதியே 8ல் போய் மறையும் போது ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது இவங்களுக்கு இந்த மாதம் புது விஷயங்கள் ஏதாச்சும் முன்னெடுக்கணும்னா அது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். இவங்களே தன்னை முன்னிறுத்தவே முடியாது. தன்னை முன்னிறுத்தினாங்கன்னா பிரச்சனையாகும். ஏன்னா வழக்கமாக இவங்க டேலண்டடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளில் நான் சொல்லதை கேளுன்னு இந்த மாதம் பேசினாங்கன்னா அது பிரச்சனையாகும். ஏன்னா 8ல் போய் மறையுது, ராசியாதிபதி 8ல் ஆகும்போது இவங்க கொஞ்சம் 2வது கேதும் ஓடனால இவங்க கொடுக்குற ஐடியா சஜஷன் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவறுதலாகத்தான் புரியப்படும், தவறுதலாகத்தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது. அப்போ 8ல் போய் மறையுதுங்கிறதுனா திடீர் அதிர்ஷ்டத்தையெல்லாம் கொடுக்கும். அது வழக்கமாக ஒரு பாசிட்டிவாக சொல்லணுங்கிறக்கா சொல்கிறது. பட் மேஜராக நடக்கிறது என்னென்னா 8ங்கிறது எப்போவுமே இன்ஃபினிட்டி, என்ன கொடுக்குன்னே சொல்ல முடியாது. அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், அவமானத்தையும் கொடுக்கும். அதனால் சேஃபர் சைடுக்கு என்னென்னா கொஞ்சம் இவங்க இந்த மாதம், ஏன்னா ராசியில் கேது ஓடிக்கிட்டு இருக்கனால அது ஒரு டிஸ்டர்பன்ஸு, ராசி அதிபதி 8க்கு போகிற டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் அமைதியாக புது விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஓகே. அதுமாதிரி இந்த மாதத்தில் என்னென்னா 7ஆம் வீட்டுக்குரிய சனி 8ல் கோச்சாரத்தில் உள்ளே வந்துட்டார். 7ஆம் வீடு கணவன் மனைவின்னு சொல்லக்கூடியது அது 8ல் போயிடுச்சு. அப்போ தேவையில்லாமல் மனைவி கணவன் மூலம் பார்த்திங்கன்னா டிஸ்பியூட் உண்டானா நிறையவே உண்டு. 8 ரொம்ப பார்த்துருக்கு சிம்மராசிக்காரர்கள் பங்குனி மாதம் கொஞ்சம் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். ஓவராலாவே வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். 2வது வீட்டுக்குடைய புதன் அப்படிங்கிறது என்னென்னா நேர் 7ல் இருக்குது. அப்போ புதன் 7ல் வர்றதுங்கிறது கல்யாணக்காரகன் புதன், களத்திரக்காரகன்கிறது சுக்கிரன், அது வேறு. கல்யாணக்காரகன் புதன், அது நேர் 7ல் இருக்குது. அப்போ கல்யாண விஷயங்கள் ட்ரை பண்ணலாமான்னா ஓகே. ராசிக்கு 11ல் தான் குரு இருக்கார். அப்போ கல்யாணத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் முயற்சி பண்ணலாங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் 7ல் இருந்து சனி தடை பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் 8க்கு போயிட்டார். அப்போ கல்யாண விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஏற்கனவே பங்குனி மாதம் தெய்வ கல்யாணங்கள் உள்ள மாதங்களால சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ப்ளஸ் என்னென்னா திருமண வாய்ப்புகள் நல்லாவே நடக்கும்.
ஓகே, அதுக்கான முயற்சிகள் எடுக்க தொடங்கலாம். மாதிரி 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உடைய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இப்போ முயற்சி, தொழில் மூலம் உள்ள வருமானங்கள் அது நல்லாவே பணவரவு இருக்குது. பணவரவு இருக்குன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் வாய் பேசினாங்கன்னா அதுலேயும் இடைஞ்சல். ஏன்னா 2வது வீட்டுக்குரிய புதன் வந்து 7ல் உட்காந்துருக்கு. அப்போ வாய் பேச்சுங்கிறதே வந்து 7ல் உட்காந்துருக்கனால கொஞ்சம் அமைதியா இருக்கும். மௌன விரதம் மாதிரி இருந்தாவே நல்லது. அடிக்கடி மௌன விரதம் இருந்தோம். ஏன்னா 11 2க்கும் 11க்கும் உடையவர் 7ல் வந்து உட்காந்துட்டு இருக்கு. அப்போ மனைவி கணவன் மூலம் லாபங்கள்லாம் இருக்கும். தேவையில்லாமல் அது ஏன்னா கரெக்டாக 10 நாளைக்குள்ளே திருப்பி அவர் டிரான்சிட் ஆயிடுறாரு புதன். அவர் 8க்கு போயிடுறாரு. அப்போ லாபம் வருதுன்னு நினச்சிட்டு ஒரு ஆடினாங்கன்னா அடுத்தால 10 நாளில் பிளானட் இடம் மாறும்போது என்னன்னா அந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக அப்படி இருக்காது. லாபத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டாக 7ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த புதன் 2க்கும் 11க்குரிய வருமானம் லாபத்துக்குரிய புதன் 7ல் இருக்கிறதுனா மனைவி நண்பர்கள் மூலம் 6ஆம் தேதி வரைக்கும் தான் லாபம் கண்டிஷன். 7ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போயிருந்தாரு. வந்துகிட்டு இருந்த வருமானம் டக்குன்னு பிளாக் ஆகிடும். வருதுன்னு அப்போ என்னன்னா மாற்றங்கள் இருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் நிதானமாக தான் அவங்க மூவ் பண்ணிக்கணும். ஒன்று 7க்குடையவன் 8ல் இருக்கிறனால மனைவி கூட சண்டை பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பேச்சை குறைச்சி போகிறது நல்லது. அதுமாரி 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உடைய சுகஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு உடைய அதிபதி அவர் செவ்வாய் வந்து நேராகவே இதில் 7ல் தான் உட்காந்துருக்காரு. அப்போ பாக்கியம் சுகம் அப்படிங்கிறது 7ல் இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் 7ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது என்னென்னா களத்திர தோஷம் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். 7ல் செவ்வாய் வரக்கூடாது, சூரியன் வரக்கூடாது, சுக்கிரன் வரக்கூடாது, சனி வரக்கூடாது 7ல். அப்போ இப்போ சிம்மராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முதல்ல சொல்லுவோம். இப்போ செவ்வாய் வந்து 7ல் வந்து இருக்குது. அப்போ 7ல் செவ்வாய் வருது, 4வது வீட்டுக்கு சுகஸ்தான அதிபதி 7ல் வந்து உட்காந்துடுறாரு. அப்படிங்கிறதுனா 2ஆம் தேதி 1ஆம் தேதி இப்போ பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். கல்யாணங்கிறது அந்த இதுக்கப்புறம் வச்சுக்கணும் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ 2ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ வச்சுன்னா எனக்கு விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் 7ல் இருக்குது 8க்கு போயிடும். அப்போ அந்த தடைகள் குறையும். அப்போ அதில் பார்த்துக்கலாம். ஓகே சார். இன்னும் நம்ம சொல்லும்போது 7ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஆங்கில மாதத்தை தானே. ஆங்கில மாதம் அது ஒரு நம்ம கிளியர் கொடுக்கிறதுக்காக 7-4-2-4 தான் சொல்லிட்டு இருக்கேன். 29-3 இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுறாரு. 2ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட், 7ஆம் தேதி புதன் டிரான்சிட். அப்போ சூரியன் ஒன்று தான் 30 நாள் அங்கே இருப்பார். அப்போ சூரியன் கூட சனி தான் அங்கே கண்டினியூவாக இருக்கும். அப்போ சிம்மராசிக்கு எடுத்திங்கன்னா 30 நாளும் சூரியன் வந்து சனி கூட தான் இருப்பார். அப்போ சனிக்கு சூரியனுக்கு ஆகாது. அப்பா பிள்ளைங்கிறது சண்டை பிரச்சனைங்கிறது கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் சனி ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒருத்தர் பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ சிம்மராசிக்கு அதிபதியும் சனியும் ஒரே கட்டத்தில் மீனத்துலேருந்து உட்கார்றதுனால அது சண்டை பிரச்சனைகள் அதிகமாகவே உருவாகும். கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் போல. ஆனால் என்னென்னா இது தந்தை தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்வை மிதுனத்துலேருந்து குரு பார்த்துச்சு. அப்போ குழந்தைங்கிறது அவங்க சைடில் பையங்க பிள்ளைகள்ங்கிறது சேஃபாகவே தெளிவாக இருப்பாங்க. தப்பு பிள்ளை எங்கே இருக்குன்னா அப்பா மேலே தான் இருக்கும். ஏன்னா சிம்மத்தில் கேது ஓடுது இல்லை, கேதுங்கிறது டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது. அப்போ ராசியாதிபதி மேலே கேது போகும்போது எப்பவுமே மைண்ட் வந்து தெளிவான முடிவை எடுக்க விடாது. குழப்பம். இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி வாய்க்குள்ளே குச்சியை விட்டு ஆட்டி விட்டுரும். நல்ல விஷயத்தை சொல்ல வந்தாலும் கன்வே பண்ணுறதுல பையங்க சைடில் பிள்ளைகள் 5ஆம் இடம்ங்கிறது குரு பார்வையில் இருக்கலாம், அவங்க சேஃபு தெளிவாக கரெக்டாக இருப்பாங்க. தந்தைங்கிறது 8ல் போய் மறையிறதுனால, சூரியன் ராசியாதிபதி மறையிறதுனால, சனி கூட சேர்றதுனால பிள்ளைகள் கூட கான்ஃப்ளிக்ட் உருவாகும். தவறுகள் இவங்க மேலே தான் இருக்கும். அதனால் வாய்மூடி பேசுவோம். ஓகே சார், இவ்வளோ சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் யாரையாச்சும் வந்து எனக்கு துணையா இருங்கன்னு ஒரு தெய்வத்தை போய் பிடிக்கணும்னா யாரை சார் பிடிச்சிக்கணும்? அவங்க சிம்மராசிக்காரர்கள் எப்பவும் சூரியன் தான். சூரிய வழிபாடு தான். சூரிய வழிபாடுங்கும்போது சிவன் அதை பார்த்துக்கிட்டேன். ஓகே, காப்பாற்றுறதுக்கு அவர் தான் கடைசி. அவர் தான். ஓகே, இப்போ கேட்டுக்கணும் அவங்க கிட்ட தான் பொறுப்பு அங்கே தள்ளிடலாம். ஓகே.